விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கலாட்டா.காம்ல வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்கும்போது, அதில வந்து ரஜினி சார பத்தி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார். ரஜினி சாரோட ஸ்டைல பத்தி சில விஷயங்கள வந்து புரிதலோட பேசியிருந்தார். அது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம். நல்ல ஒரு பாயிண்ட் கூட. என்னன்னா, நம்ம ரஜினி சாரோட ஸ்டைல்ல என்னன்னு பார்க்குறோம்னா, அவர் வந்து முடிய கோதி விடுறதையும், சிகரெட் தூக்கி போடுறது தான் வந்து நம்ம ஸ்டைலா பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு காட்சிக்குள்ளயுமே புதுசா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரஜினி சார் எல்லா படத்துலயும் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு 3 முகம் படத்துல வந்து அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் வரும்போது, ஏகாம்பரம் கேரக்டர் வந்து அவர் வந்து மிரட்டும்போது, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து அந்த உலக உருண்டைய வச்சு சுத்துற மாரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த உலக உருண்டை இல்லாமலும் இருக்கலாம். பட் ஆனா, அந்த ஷாட்ல வந்து அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். கொஞ்சம் புதுசா தெரியும். அதாவது ஒரு ஆக்டர் வந்து ஐடியலா நின்னுகிட்டு வெறும் டயலாக் மட்டும் பேசுறத தவிர்த்து, வேற ஏதாவது ஒரு கிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான விஷயம். அதுதான் ரஜினி சாரோட ஸ்டைலா நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சில விஷயங்கள வந்து ஞாபகப்படுத்துச்சு. நான் ரஜினி சார் வந்து ரொம்ப பயங்கரமா ரசிக்கிறவன். ஸோ அவருடைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ கூட ரொம்ப பயங்கரமா ரசிப்பேன். ஸோ அப்படி நான் பார்த்து ரசிச்ச ஒரு படம், அடிக்கடி அந்த காட்சிய நான் போட்டு பார்ப்பேன். என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பாரத்ன்னு ஒரு படம். அந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து சத்யராஜ் சார்ட்டருந்து லேண்ட வாங்கி அவருக்கே விக்கிற மாரி ஒரு ஷாட் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இது விடுவாங்கல்ல, ஏல விடுவாங்கல்ல, அந்த டைம்ல வந்து ஏல விடுற டேபிளுக்கு பக்கத்தில ரஜினி சார் வந்து ஒரு சேர் போட்டு உட்கார்ந்திருப்பாரு. நீங்க எந்த ஒரு ஆக்டருமே வந்து உலகத்துல எந்த ஒரு ஆக்டருமே அப்படி ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்ந்து ஒரு ஷாட்ல நடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரேம் வச்சீங்கன்னா, அவர் வந்து ஒரு மாரி சாஞ்சுகிட்டு, கால் மேல கால் போட்டுட்டு, கையில சிகரெட்டோட அவர் உட்கார்ந்திருக்க அந்த பொசிஷன் இருக்குல்ல, ரஜினிகாந்த தவிர வேற யாருமே அந்த பொசிஷன நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்காது. அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஃப்ரேம்ல வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா, அப்பலாம் வந்து நம்ம இப்ப இருக்குமா ஹெச்டி குவாலிட்டி அது இதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபிலிம் தான். நார்மல் ஃபிலிம் தான். அந்த ஃபிலிமுக்குள்ள எவ்வளோ அழகா வந்து நம்மள தோற்றத்த காட்ட முடியுமோ, எவ்வளவு அட்ராக்டிவான விஷயங்கள பண்ண முடியுமோ, அவ்வளோ அட்ராக்டிவா பண்ணும். ரஜினி சார் அந்த தொனியில உட்கார்ந்திருக்கிற தொனியே பயங்கரமா இருக்கும். ஒரு மாரி ரொம்ப தெனாவட்டா உட்கார்ந்திருக்க மாரி ஒரு ஷாட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அத விட ரொம்ப முக்கியமான இன்னொரு ஷாட் என்னன்னா, சத்யராஜ் சாருடைய ஒரு டெண்டர வந்து ரஜினி சார் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணும்போது என்னன்னா, சத்யராஜ் சாருக்கு ஒரே விஷயம் தான். ஃபோன நார்மலா கால்ல வச்சு பேசுற மாரி தான் ஷாட். அதுக்கு வந்து ரஜினி சார் பேச பேச சத்யராஜ் சார் வந்து ரியாக்ஷன் குடுக்கணும். அதுதான் வந்து ஷாட். ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு, பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல உட்கார்ந்திருப்பாரு. ஃபுல்லா ஒட்டுமொத்த ஃப்ரேம் தெரியும். அப்படியே எல் ஷேப்ல உட்கார்ந்திருப்பாரு ரஜினி சார். அந்த ஷாட் தான் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணும்போது. அடுத்து கட் ஷாட் வந்ததுக்கப்புறம் சத்யராஜ் சார் கேட்க கேட்க அவர் அடுத்த ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ல உட்காந்து சாஞ்சு பேசிட்டு இருப்பாரு. தலைகீழ சாஞ்சு பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த ஷாட் இன்னும் ஜூம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபேஸ் மட்டும். அதே ஃபோன வந்து தலைகீழ புடிச்சு ஃபேஸ் மட்டும் ஜூம் பண்ணியிருக்கும். அதுக்கு அடுத்த ஷாட்ல ஃபுல் ரஜினி சார் மொத்தமா தெரியிற மாரி ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஃபேஸ மட்டும் காட்டிட்டு, அந்த பேசிட்டு இருக்க ஃபோன தூக்கி போடுவாரு. அந்த ஃபோன போய் ஆட்டோமேட்டிக்கா போய் உட்கார்ற மாரி. இது எல்லாமே வெறும் 1 1/2 நிமிஷத்துக்குள்ள நடக்கும். ரஜினி சார் அந்த டைம்ல வந்து அந்த கட் ஷாட் வைக்கிறாங்கன்னா கூட, ஒவ்வொரு கட் ஷாட் பண்ணும்போதும், அ அந்த ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான விஷயத்த காட்டணும். ஒரு நார்மலா ஃபோன் பேசுற மாரி இல்லாம, அட்ராக்டிவான விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. இன்னொரு படம் கூட இருக்கு. நீங்க நெற்றிக்கண் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி அவர்கள் ஃபர்ஸ்ட்டு நடிக்கும்போது ரொம்ப நார்மலான காட்சிகளா இருக்கும்போது, "என்ன சார் எனக்கு இந்த படத்துல ஒண்ணுமே பெரிய சீக்வென்ஸே இல்லையே! ரொம்ப அழுத்தமான சீக்வென்ஸே இல்லைன்னு" சொல்லும்போது, அ தன்னோட பையன் வந்து பண்ண தப்ப வந்து கண்டுபிடிச்ச உடனே, லட்சுமி அவர்கள போய் மிரட்டுற மாரி ஒரு ஷாட் இருக்கும். ஒரு சீன் இருக்கும். அந்த சீன வந்து ரஜினி சாரே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டைரக்ட் பண்ணாரு. அந்த சீன கிரியேட் பண்ணி, ரஜினி சாரே அந்த சீன வந்து டைரக்ட் பண்ணாராம். அந்த சீன் தான் ஒட்டுமொத்த அந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற கேரக்டருடைய ஒட்டுமொத்த மேனரிசமும், ஸ்டைலிஷான மேனரிசமும் அத்தன விஷயங்களுமே பயங்கரமா இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த லட்சுமி அவர்கள வந்து மிரட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள என்டர் ஆன உடனே, அந்த கதவு தாப்பால் போட்ட உடனே தாப்பால் இப்படி தட்டுவார். நம்ம எல்லாருமே நெறைய விஷயங்கள் லைஃப்ல பண்ணியிருப்போம். இப்படி வந்து தாப்பால் போடுறது மட்டுமே இல்லாம, இப்படி தட்டும்போது டக்குனு அந்த தாப்பால் முடிச்சோனே அங்கருந்து நடந்து வர்றது. நடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு முதல்ல வந்து நார்மலா கேட்பாரு. அதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு ஒரு சின்ன ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் மேல கால் வச்சு கேட்பாரு. அதுக்கப்புறம் இந்த சிகரெட்ட கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்பாரு. கேட்டு முடிச்சோனே அந்த சிகரெட்ட கடைசியா அது வந்து கண்டுபிடிச்சுருவாரு. லட்சுமி அவர்கள் வந்து ஒத்துப்பாங்க. இது மாரி தப்பு நடந்துருச்சு. எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே, அந்த சிகரெட்ட இப்படி நேரா வச்சு கீழ போட்டு, அந்த கால வச்சுட்டு இப்படி கால 2 வாட்டி இப்படி கால வந்து வச்சு, அந்த சிகரெட்ட ஆஃப் பண்ணிட்டு, கிளம்பி போற அந்த ஒரு ஷாட்டே பாருங்க. அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே சரி, ஒவ்வொரு 5 செகண்ட் கிடைச்சா கூட, அந்த 5 செகண்டுக்குள்ள அந்த விஷயத்த எப்படி டிஃபரெண்ட்டா பண்ணலாம். சிகரெட் அணைக்கிறது எல்லாமே நார்மலா அணைக்கிறது தான். அத வந்து அட்ராக்டிவா எப்படி பண்ணலாம்? ஸ்க்ரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும்? ஃப்ரேம்ல பார்த்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணனால தான் அவர் இதுவரைக்குமே சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இதோட பெரிய உதாரணம் இன்னொன்னு சொல்லணும்னா, எஜமான் படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ துன் எஜமான் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கதையோடயே போது. அத்தை பொண்ணு மேல, மொற பொண்ணு மேல லவ் பண்ற அந்த விஷயம் தான் படம் ஃபுல்லா போகுது. அப்ப அந்த படத்துல ஏதாவது ஒரு ஸ்டைலிஷான ஒரு விஷயம் வேணும்னு சொல்லும்போது தான்
நம்ம உதயகுமார் சார்ட்ட வந்து ரஜினி சார் பர்மிஷன் கேட்குறாரு. படம் ஃபுல்லாவே நார்மலா ட்ரையாவே போகுது. படம் ஃபுல்லா போகும்போது, ஒரு ஸ்டைல்ன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். நான் துண்ட வச்சு ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு கேட்கும்போது, ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 7 விதமான துண்டு. அதாவது ரொம்ப நார்மலா இருக்கிறது, ரொம்ப சாஃப்ட்டா இருக்குது, வந்து ரொம்ப ஹார்டா இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கஞ்சி போட்டு ரொம்ப டைட்டா இருக்குது. இது மாரி வந்து 7 விதமான துண்டு போட்டு நைட்டு முழுக்க கிட்டத்தட்ட 6, 7 மணி நேரம் வந்து விதவிதமான ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ண உடனே தான், அந்த துண்டு ஸ்டைல வந்து அவர் கடைசியா கொண்டு வராரு. அந்த கொண்டு வந்து அவர் நடிச்சாராம். அந்த படம் வந்து ஒட்டுமொத்தமா இருந்தால் கூட, நல்ல கதையோட இருந்தாலும் படம் வெற்றி அடைஞ்சிரும். ஆனா, அதுல வந்து நம்மளுடைய ரசிகர்கள் ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு படத்திலும் ஏதோ ஒரு விஷயத்த புதுசா எதிர்பார்க்குறாங்க. ஸோ, அதுக்குன்னு ஒரு துண்டு ஸ்டைல வந்து அந்த படத்துக்காக அவர் உருவாக்குனாரு. உருவாக்குனது. அதுக்கப்புறம் முத்து படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துண்டு மாத்தி போடுற அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும். படையப்பா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட்ட தூக்கி போட்டது "என் வழி தனி வழிங்கிற" டயலாக் ஆகட்டும். இது எல்லா விஷயங்களுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ, ஒவ்வொரு படத்துக்கும் அவர் போடுகின்ற அந்த மெனக்கெடல், ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போடுகின்ற மெனக்கெடல். படையப்பா படத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஏதோ என்ன ஊர்ல வந்து நெறைய பேர் அந்த கள்ளச்சாராயம் எல்லாம் காய்ச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வந்து தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு இருக்கும்போது, கை இப்படி பண்ண உடனே தீக்குச்சி பத்துற மாரி ஒரு ஷாட் இருக்கும். நான் அத வந்து எத்தன வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. என் ஃப்ரெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் "பாரேன்" அப்படிம்பான். அந்த அந்த ஷாட் வரும்போது "பாரேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரு பாரு இந்த ஆளு" அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு வாட்டியும் என் ஃப்ரெண்ட் பார்க்கும்போது சொல்லிட்டே இருப்பான். அதே மாரி அந்த எல்லா உணர்வுகளையுமே ரொம்ப அற்புதமா வந்து போர்ட்ரேட் பண்ண படம் வந்து பேட்ட படம். பேட்ட படமா இருக்கட்டும், சிவாஜி படமா இருக்கட்டும், இப்படி எல்லா படங்களையுமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது தெரியும். அந்த ஸ்டைல்ல வந்து எல்லாருமே அந்த ஸ்டைல்ல பண்ணா அட்ராக்டிவா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. சிகரெட் தூக்கி போடுற எல்லாருமே அட்ராக்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது யாரு தூக்கி போடுறாங்க, என்ன சிச்சுவேஷன் ரஜினி சார்ட்டயே ஒரு வாட்டி கேட்கும்போது கூட அவர் சொல்றாராம். சிகரெட் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகான ஸ்டைல் தான். பட் ஆனா, அந்த கதைக்கும், அந்த சீனுக்கும் கரெக்ட்டா வந்து உட்கார்ந்திருந்தா தான் அது வந்து அட்ராக்டிவா இருக்கும். அந்த சீனுக்கு அது தேவைப்படணும். ஏன்னா, எல்லா படத்துலயுமே அத நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது, அந்த சீனோடைய அந்த ஹை மொமெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல அத யூஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். உதாரணத்துக்கு படையப்பா படத்துல வந்து அந்த வீடெல்லாம் வந்து நம்ம மணிவண்ணன் சாருக்கு வந்து வாங்கி குடுத்துருவார்ல. குடுத்து முடிச்ச உடனே ஒரு டயலாக் பேசுறார். "கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்கு நிலைக்காதுன்னு" சொல்லி முடிச்ச உடனே, போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே சொல்லுவாரு. "சித்தப்பா" அப்பதான் அந்த டயலாக் வரும். அந்த டயலாக் முடிச்ச உடனே அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க திரும்பி போகும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த சிகரெட் தூக்கி போடும்போது, அது பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். ஸோ, அந்த மாதிரி அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து யோசிச்சதுனால தான் ரஜினி சார் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பீக்ல இருக்காரு. இன்னும் பயங்கரமா இருக்காரு. இன்னும் கடைசியா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளுடைய பாஷா படம். பாஷா படத்துல வந்து ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாரி அப்படிங்கிறது தான் முதல்ல டயலாக் இருந்திருக்கு. அதுல வந்து ஒரு தடவ அப்படிங்கிற வார்த்தைய வந்து ரஜினி சார் மாத்திருக்காரு. அந்த டயலாக். இல்ல ஒரு தடவ சொன்னா 100 தடவ சொன்ன மாரி அப்படிங்கும்போது, அது தடவ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு. அது பேசும்போது இன்னும் அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஸோ, ஒரு டைரக்டர் ஒரு டயலாக் அவருக்காக எழுதியிருக்காரு. அந்த டயலாக்ல எது வந்து அழுத்தம் பண்ணா ஆடியன்ஸ்ட்ட போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாரு. அவருக்கு தகுந்த மாரியும் சரி, அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிற தகுந்த மாரியும் சரி அவர் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. ஸோ, இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணனால தான் அவர் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த விஜய் சேதுபதி சொன்னாரு. ஸோ, அவருக்கு அந்த அளவு புரிதல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத விட இன்னொரு வார்த்தைகள் கூட வந்து சொன்னாரு. ரஜினி சாரோட ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்ச வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அதாவது ரஜினி சார் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. அ "இன்னைக்கு நான் என்ன அனுபவிக்கிறேனோ, அது நேற்றையுடைய தேவையினால தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். நாளையோட தேவைக்காக தான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நேற்று நான் என்ன வேலை செஞ்சேனோ, அதுதான் இன்னைக்கு வந்து நான் ஒரு பலனா அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ, இன்னைக்கு என்னைக்கு இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி ஆசைப்படுறோமோ, அது ஆல்ரெடி நம்ம அதுக்காக ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுட்டே இருக்கும்போது, நாளை நம்ம கையில ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும்." அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் சொன்னதா வந்து ஒரு மேடையில பேசின ஸ்பீச்ச வந்து விஜய் சேதுபதி வந்து சொன்னாரு. அது வந்து நான் லைஃப்ல ரொம்ப நாளா புரிஞ்சுகிட்ட விஷயம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எப்பயுமே நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும், ஏற்கனவே நடந்து போன விஷயத்தையும் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ, அத விட்டுட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்த ஒழுங்கா செஞ்சோம்னா, கண்டிப்பா நாளைக்கு அந்த காரியம் உங்களுக்கு நல்ல விதமா வந்து அமையும் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சாரோட வார்த்தைகள்லேருந்து விஜய் சேதுபதி புரிஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து அத ஞாபகப்படுத்துனத வச்சு நம்ம இன்னும் அழுத்தமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ, மொத்தத்தில அந்த அந்த வார்த்தைகள்லேருந்து நமக்கு புரிஞ்ச விஷயங்கள் எது? உங்களுக்கு வந்து ரஜினி சாரோட எந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு என்ன தோணுது? அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் சினிமா! நன்றி, வணக்கம்.